அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவார்கள். தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுதான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார். கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். அதனால் இது வக்ர பயிற்சி ஆகும். ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும். முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட சொல்லலாம். பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும். இத்தனை மாத காலம் ஒரு மாத சம்பளம் வாங்கி 5 தேதி கூட ஆகாமல் 6ஆம் தேதி கடன் வாங்கி இருப்பீர்கள். இனி அந்த நிலையானது மாறும். நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கைகூடும். வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம். திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்களும் ஏற்படலாம். முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருங்கள். நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் கவனம் வேண்டும். சில சமயங்களில் பெண் பார்ப்பதில் கூட பிரச்சனை ஏற்படலாம். பெண்களுக்கான வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றி கொள்ளலாம். கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை என 4 மாத காலம் வக்ரம் அடைவார். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கின்றார். ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்தான் சனி. சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்து விட்டாலே அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். கும்ப ராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார். மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார். ஜூன் 29ஆம் தேதி அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனியின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29வது தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். பண கஷ்டம் தீரும். கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி அதிக நன்மைகளையே கொடுப்பார். புதிய வேலை கிடைக்கும். சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்கின்றது. அது சிறு நகர்வாகும். சனியின் சிறு நகர்வும் கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது. சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும். சனி பகவான் எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்துதான் உங்களின் வாழ்க்கை மேலே போகிறதா இல்லை கீழே வீழப் போகிறதா என்று சொல்ல முடியும். அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதுதான் வக்ர பயிற்சி என்று கூறுகிறோம். கும்ப ராசியில் சனி பகவான் சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். ஜூன் 30ஆம் தேதி வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்திற்கான பயிற்சியாகும். பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும். திருமண ரீதியாக பல குழப்பங்கள் ஏற்படலாம்.
முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் கவனம் தேவை. நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கைகூடும். வேலை நிமித்தமாக இடமாற்றமும் வாய்ப்பு இருக்கிறது. வேலை மாற்றமும் வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும். நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டாவது நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர். சனி பயிற்சி யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது. சனி பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்பு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியும் அடையும். இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் 15 வரை சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் தான் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார். இப்படி வக்ர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார். சனி பகவான் வக்ரமாவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது. மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம். அதே போலவே இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள். மேலும் பரிகாரமாக சனி பகவானால் ஏற்படும் தாக்கம் குறைய அவருக்கு சிவபெருமான் மீது நிறைவே பக்தி இருக்கின்றது. எனவே சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகளில் பால் அபிஷேகம், வில்வ இலை அர்ச்சனை செய்ய வேண்டும். தோஷம் நீங்குவதற்கு தேங்காய் ஒன்றை பகவானின் முன்னிலையில் உடைத்து அதில் எண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள். பிறகு எல்லை ஒரு துணியில் கட்டி அந்த நல்லெண்ணெயில் நினைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும். இதனை நீங்கள் சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டும். அதிக கஷ்டங்களை நீங்கள் சனி பகவானால் அனுபவிக்கிறீர்கள் என்றால் 108 கருப்பு உளுந்தை தலையணைக்கு அடியில் வைத்து இரவு உறங்கி அதிகாலையில் குளித்து சனி பகவானை 108 முறை வலம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு உளுந்தை தரையில் போட வேண்டும். சனி பகவானை திருநள்ளாறு சென்று வழிபடுவது நல்லது. சனீஸ்வரரை வணங்குவதற்கு உரிய முறையில் ஒன்றாகும். மற்றவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் மற்றும் காக்கைக்கு உணவளிப்பதும் நவகிரகத்தை 9 முறை வணங்குவதன் மூலமாகவும் சனி தோஷம் சற்று குறைவாகவே இருக்கும். கிழமைகளில் வரும் பிரதோஷ தினத்தில் சிவன் கோவில்களுக்கு சென்று வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட சனியின் பாதிப்புகள் குறையும். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானுக்கு சிதற தேங்காய் உடைத்து வழிபடலாம். மேலும் எள்ளு சாதத்தை நெய்வேத்தியமாக செய்துவிட்டு அதனை காகங்களுக்கு வைத்துவிட்டு சாப்பிட்டால் நன்மைகள் உண்டாகும். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யலாம். சனி நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வருகின்ற நாட்களில் அன்னதானம் செய்வது மிகவுமே சிறப்பு. உழைப்பாளிகளுக்கு உதவி செய்தால் சனீஸ்வரனின் அனுகூலம் கிடைக்கும். அதே போலவே ஏழை மாணவர்களின் கல்விக்காக உதவினாலும் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். நம் சங்கடங்களை எல்லாம் போக்குவார்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.